எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முகவரி விஇசட் துரையோட டைரக்ஷனில் நிக் ஆர்ட்ஸ் சக்கரவர்த்தி அவர் தான் வந்துட்டு இன்றைக்கி சிலம்பரசனோட குடும்ப பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த தயாரிப்பாளர் தான். ஸோ இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வெளியே வந்த படம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசர் அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ ப்ரொடியூசர் வந்துட்டு நிக் சக்கரவர்த்தி தான், அஜித் தான் மெயின் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ முகவரி அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை புஷ் பண்ணி சினிமா துறையில் கொண்டு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுவாங்க. அதுதான் இந்த படத்துடைய கண்டென்ட்டும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல அவங்களுக்கு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், முகவரி படத்துடைய காப்பி தான் அப்படின்னு. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துலையும் வந்துட்டு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவினுக்கு வந்துட்டு ரொம்ப பூஸ்டாக இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை புஷ் பண்ணுறதுக்காக நம்ம கதாபாத்திரங்களை அமைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக கொண்டுட்டு போவோம். பட் இந்த படத்தில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகி ஒருத்தவங்க வராங்க இந்த படத்தில். ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வரா மாதிரி உலகத்திலேயே வந்துட்டு பொண்ணுங்களே இல்லாத மாதிரி தான் கதாநாயகர் வந்துட்டு சொல்லி விட்டு திரிவாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. ஒரேடியாக ரொம்ப ஓவராக சீன் கொடுப்பாங்க கதாநாயகிக்கு. அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. பட் அவங்க பாதியிலே காணாமல் போயிடுறாங்க. ரெண்டாவதாக ஒரு கதாநாயகி வராங்க. அவங்க வர்ற சீன் எல்லாம் ஓகே தான். பட் அந்த சீன் எல்லாம் இந்த கதைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சு. இந்த படத்தில் மாறனுடைய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டலாக பண்ணியிருக்கிறாங்க. மாறனை பொறுத்த வரைக்கும் சந்தானத்துடைய படங்களில் வருவார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் இருக்காது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், அதே சமயத்தில் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த படத்துலையும். என்னை பொறுத்த வரைக்கும் லாலுடைய கதாபாத்திரம், அதாவது கவினுடைய அப்பா வரக்கூடிய லால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்மன்ஸ். இப்படியெல்லாம் ஒரு அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அமைஞ்சு அந்த லைஃப் எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அக்கா கதாபாத்திரம், அதே மாதிரி அம்மா கதாபாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம அக்கம் பக்கம் வீடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அவங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி போகிறது, அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறது, ட்ரைனிங்க்கு போகிறது, அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறது, இந்த மாதிரியான பல காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கதைகளில் வந்துட்டு நிச்சயமாக வருது, வர்ற மாதிரி தான் வைக்கிறாங்க. அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னேன், முகவரி படத்துடைய கிட்டத்தட்ட ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று அதில் ஒரு ஜோதிகா தான், இல்லை 2 ஜோதிகா வராங்க. அதாவது 2 ஹீரோயின் வராங்க. அதில் ஜோதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அஜித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அஜித்தாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள புஷ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துடைய பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கேட்கலாம். அந்த மாதிரியான பாடல்களை கொடுத்துருப்பாரு தேனிசை தென்றல் தேவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரை எல்லோரும் நம்ம மறந்துட்டோம். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கான்செர்ட் வச்சுருக்கிறாரா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கோயம்புத்தூரில். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவை பற்றி பேசியே ஆகணும். சமீபத்தில் ஒரு வெற்றி பாடல் அப்படின்னா லவ் டுடே, அதுக்கு முன்னாடி மாறி, இந்த 2 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு வந்து ஹிட் பாடல் கொடுத்துருந்தாரு. இதுக்கு முந்தி இவனுடைய லைஃப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய கரியரில் இன்றைக்கும் வந்துட்டு நீங்காத, மனதை விட்டு நீங்காத படம் அப்படின்னா காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, மன்மதன், ஒரு கல்லூரியின் கதை, அது யாரடி நீ மோகினி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ தான் அவருடைய படம். பருத்தி வீரன், இவ்வளோ தான் அவருடைய படமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மௌனம் சம்மதமாக மௌனம் பேசியதே ஏதோ ஒரு படம், இந்த மாதிரி படங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு இவனுடைய படங்கள் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு இவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னத்தை தான் பாட்டு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு பாட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த படத்துலையுமே பாடாவதியான பாட்டு தான் போட்டு வச்சுருக்கிறாரு. இதுக்கே எல்லா பாட்டையும் அவர் பாடி இருக்கிறாரு. இந்த படத்துடைய பிஜிஎம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதயம் படத்தில் வந்து அதே பிஜிஎம்மை கொண்டு வந்து இவர் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கிறாரு இந்த படத்துலையும். கேட்குறதுக்கு ரொம்ப நாராசமாக இருக்குது. ஏன்னா இதயம் படத்தோடைய அந்த கதை அம்சத்துக்கு இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் கிங் அப்படிம்பாங்க. இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு அந்த இதயம் படத்தில். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா வச்சுருக்கிறாரு. இதை யுவன் வச்சுட்டா பிரச்சனை கிடையாது, வேறு யாராவது வச்சுட்டா அவங்களுக்குலாம் ஆண்மையே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா வந்துடுவார். காப்பி ரைட்ஸ் கிளைம்லாம் பண்ணுவார், ராயல்ட்டி கேட்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டாந்து வச்சு. பட் இந்த பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு செட் ஆகலை. ஏன்னா அந்த படத்தோடைய கதை அம்சமே திரைக்கதையே வேறு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான லவ். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின் இருக்குது, பட் அந்த அளவுக்கான பெயின் இந்த படத்தில் கிடையாது. ஸோ அந்த துண்டு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லலாம். பாடல்களும் பெருசாக அமையலை. மற்றபடி ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மொதல் ஷோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. பொறுமையாக வந்துட்டு இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க உண்டான படம் கிடையாது. ஏற்கனவே கவினுடைய சில படங்கள்லாம் வந்துட்டு நல்லா போயிருக்கு.
அதை தொடர்ந்து இந்த படம் ஏன் பெருசாக போகல, இந்த டாடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், லிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஓகே தான் இந்த படமும், அதில் ஒன்றும் வந்துட்டு சந்தேகமாக கிடையாது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். எமோஷனலான காட்சிகள்லாம் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருப்பார். குறிப்பாக வந்துட்டு அந்த ஒரு ஏஜையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செப்பரேட்டாக பண்ணியிருப்பார் ஏலானோட ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூசு தட்டி கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணி தான் நல்லா, ஏன்னா பழைய படத்தை பார்த்த மாதிரியான அதே ஸ்கிரிப்ட் தான். அந்த எந்த அளவுக்கு எல்லா படங்களையும் அந்த ஸ்ட்ரகிளை காட்டுவாங்களே, அந்த படத்தில் இந்த படத்துலையுமே அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு இது ஒரு ஏற்கனவே பார்த்த படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. புதுசாக ஒன்று பார்க்கும்போது இந்த படத்தில் எதுவுமே இல்லை. புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவின் தான் புதுசாக இருக்கிறாரு, ஏலான் தான் புதுசாக இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. பட் படம் ஓரளவு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் தேட்டரில் எதுவும் படம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்காத உங்களுடைய விருப்பம். நான் படம் பார்த்துட்டேன், எனக்குடைய ஒப்பீனியனை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதையும் தொடர்ந்து படம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் படத்தை பார்க்காம போங்க, அது உங்களுடைய இஷ்டம். படம் பார்த்தவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.